பிள்ளைங்களுக்கு இந்த அறிவுரை ஆலோசனை கொடுக்குற பழக்கம், குறிப்பா இந்த ஆரம்ப பள்ளி 12 வயசுக்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து இப்படி படிக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கணும், இதை பார்க்க கூடாது அப்படின்னு ஆலோசனை அறிவுரை கொடுக்குற அந்த ஒரு நல்ல ஒரு பழக்கத்தோட சேர்ந்து இன்னும் ஒரு அழகான ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது அவங்க மனதுல என்னென்ன கேள்விகள் இருக்கு, என்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேள்விகளை உள்வாங்கி அதுக்குண்டான பழக்கம், விளக்கம் அல்லது அறிவுரை ஆலோசனை கொடுக்கிற விஷயங்கள் வந்து பல பெற்றோர்கள், பல ஆசிரியர்கள் கண்டிப்பாக செய்யறாங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப அழகான ஒரு பழக்கம்ங்க. ஸோ நானும் டாக்டர் செஞ்சவன் எப்பயுமே இந்த தமிழ் பள்ளி மாணவர்களோட ஏதாவது கருத்தரங்கு, ஏதாவது அழைப்பு இருந்துச்சுன்னா அதுல வந்து 90% நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட கேள்விகளை உள்வாங்கி அந்த ஒரு கேள்வி பதில் அங்கதாங்க. அதாவது முக்காசி நேரங்கள் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு பயணம்ங்க. இன்னைக்கு 20 ஆகஸ்ட் 2 மணிக்கு துன் சம்பந்தன் வீடோர் தமிழ் பள்ளியில ஏறக்குறைய ஒரு 170 மாணவர்கள் கூட ஒரு கருத்தரங்குல இது வந்து ஒரு கலந்துரையாடல். அவங்க கூட உட்காந்து கதை பேச போறோம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு பயணம். அண்ட் இதுல வந்து ஜஸ்ட் உங்களோட ஏதாவது கேள்விகள் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நேரத்துல குறிப்பா 12 வயசுக்கு கீழே இருக்காங்க. இப்போது இருக்கிற சூழ்நிலை அல்லது இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த டெக்னாலஜி யுகமா, ஓகே. ஸோ இதுக்கு தகுந்த என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட நம்ம சொல்லணும், இது வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா அதே நேரத்துல இதை பார்க்கணும், இதை பார்க்க கூடாதுன்னு ஒரு விஷயத்த அதை சொல்ற அந்த யுக்திகள் ஏதாவது உங்களோட கருத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்குங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மாணவர்களோட வழிகாட்டு அவங்களோட கல்வி பயணத்தோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அங்கமே கண்டிப்பாக இந்த 12 வயதுக்கு கீழே இருக்காங்களே இந்த பிள்ளைகளோட உணர்வை புரிஞ்சு கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து வெல் எக்ஸ்போஸ், ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறது அவங்க கேட்கறாங்க. அதை வந்து அவங்க மனசுல எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அது வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்வியாக கேட்கறாம அவங்க நம்ம கிட்ட கேள்வியா கேட்க வச்சாதான் அதோட உண்மையான இப்படிலாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த 170 முத்துக்கள் நமது சமுதாயத்தின் விதைகள் அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த நிகழ்வோட அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதாவது முக்கால்வாசி நேரங்கள் மிளாக்க நெக்ரி ஸ்லேங்கோ, அதாவது என்னோட டைம்க்கு உட்பட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளிகளுக்கு மட்டும் போயிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் டைம் ஒதுக்கி இப்போ பேரா எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் மாணவர்களை சந்திக்கிறது, குறிப்பா தமிழ் பள்ளி மாணவர்களை சந்திக்கிறது, அது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படிதான் வந்து பாக்குறேன். ஸோ இந்த வயதில் நம்ம விதைக்கிற விதை சமுதாய உருமாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு இப்ப விதைச்சா இன்னொரு 10-15 வருஷத்துல அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் சமுதாயம் வந்து சிறப்பாக பேரோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. வீடியோ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நேரம் இருக்கிறப்ப இன்னொரு பதிவு கண்டிப்பாக போடுறேன். வெற்றி வணக்கம். டாக்டர்